குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். டூ வீலரில் சென்ற குடும்பம், திடீரென தடுமாறிய மகள், பின்னால் காத்திருந்த யமன், தந்தை கண்முன்னே நடந்த அதிர்ச்சி சம்பவம். ராணிப்பேட்டையில் சோகம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு வட்டாரத்தில் அமைந்துள்ளது அரப்பாக்கம் ஊராட்சி. இந்த பகுதியைச் சேர்ந்தவர் வெங்கடேசன். 50 வயது மதிக்கத்தக்க இவர் அங்குள்ள தனியார் கம்பெனி ஒன்றில் வேலை செய்து வருவதாக கூறப்படுகிறது. மேலும் இதில் கிடைக்கும் வருமானத்தில் தனது குடும்பத்தை பாதுகாத்து வருகிறார். இந்த நிலையில் வெங்கடேசனுக்கு திருமணமாகி 2 மகள்கள் உள்ளனர். அதில் இவருடைய இளைய மகளான ஸ்வேதாவிற்கு 19 வயதாகிறது. இந்த குடும்பம் தங்களுடைய மகள்களுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்துள்ளனர். இத்தகைய சூழலில்தான் இந்த குடும்பம் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பேரதிர்ச்சியை சந்தித்தனர். இந்த நிலையில் கடந்த 25ஆம் தேதியன்று வெங்கடேசன் தனது 2 மகள்களை அழைத்துக் கொண்டு வேலூரில் இருந்து பெங்களூரு டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அரப்பாக்கம் நோக்கி தனது இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது வேலூர் அடுத்த பெருமுகை பகுதியில் பாலம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்துள்ளது. அந்த நேரத்தில் வேலூரில் இருந்து கிளம்பிய வெங்கடேசன் பெருமுகை வழியாகத்தான் சென்றுள்ளார். இதனிடையே அவர் கட்டுமான பணிகள் நடக்கும் இடத்திற்கு வந்தபோது வெங்கடேசனுக்கு பின்னால் தனியார் பேருந்து ஒன்று வந்து கொண்டிருந்தது. இதனையடுத்து வெங்கடேசன் அந்த சாலையை கடக்க முயன்றபோது பின்னால் வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து அவருடைய இருசக்கர வாகனத்தை லேசாக இடித்ததாக சொல்லப்படுகிறது. அப்போது யாரும் எதிர்பாராத சமயத்தில் இருசக்கர வாகனத்தில் இருந்த வெங்கடேசன் உட்பட அவரது மகள்களும் திடீரென நிலை தடுமாறி கீழே விழுந்தனர். அந்த நேரத்தில் வெங்கடேசனின் 2வது மகளான ஸ்வேதா அந்த தனியார் பேருந்திற்கு அடியில் சிக்கியதில் பேருந்தின் பின்பக்க சக்கரம் அவர் மீது ஏறி இறங்கி உள்ளது. தனது தந்தை மற்றும் சகோதரியின் கண்முன்னே விபத்தில் சிக்கிய ஸ்வேதா சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த வெங்கடேசனும் மற்றொரு மகளும் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். ஒரு கணம் இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த ஊர் மக்கள் பதட்டத்துடன் சம்பவ இடத்திற்கு ஓடி வந்தனர். மேலும் ஒரு சில நிமிடங்களில் அந்த இடம் முழுக்க ஏராளமான மக்கள் ஒன்று சேர்ந்தனர். இந்த நிலையில் இது குறித்து சத்துவாச்சேரி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. அதன் பேரில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உயிரிழந்த ஸ்வேதாவின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அதே வேளையில் சென்னை டு பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலை என்பது மிக முக்கியமானது. 24 மணி நேரமும் போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கும். மேலும் தற்போது நடந்த இந்த விபத்து காரணமாக அப்பகுதி முழுவதும் ஏராளமான வாகனங்கள் நீண்ட தூரத்திற்கு அணிவகுத்து நின்றன. அதன் பின்னர் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி காவல்துறையினர் போக்குவரத்தை சரி செய்தனர். இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த சத்துவாச்சேரி போலீசார் இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது பாலத்தின் கட்டுமான பணிகள் தாமதமாக நடைபெற்று வருவதால் அவ்வப்போது இதுபோன்ற தொடர் விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். தற்போது தந்தையுடன் பைக்கில் சென்ற 19 வயது மகள் திடீரென விபத்தில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.